திருக்குறள் குறள் 40. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. ஒரு பெரிய நகரம். அங்கே அரவிந்த் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு இலக்கு மட்டும், பணம். அவன் இரவு பகல் வேலை செய்தான். பணம் வந்தது, பெரிய வீடு வந்தது, கார் வந்தது. ஆனால் ஒரு விஷயம் இல்லை, அமைதி. ஒரு நாள் அவன் தனது பழைய பள்ளிக்கு சென்றான். அங்கே அவன் ஆசிரியரை சந்தித்தான். மூத்தவர், ஆனால் முகத்தில் அமைதி. அரவிந்த் கேட்டான், சார், நான் எல்லாம் பெற்றுவிட்டேன், ஆனால் என் மனசுக்கு அமைதி இல்லை. ஆசிரியர் மெதுவாக சிரித்தார். அவர் அருகில் இருந்த சிறுவர்களை காட்டினார். அந்த சிறுவர்களுக்கு புத்தகங்களை வாங்கிக் கொடுத்தார். அவர்களின் முகத்தில் மகிழ்ச்சி. அந்த நொடியில் அரவிந்த் அந்த மகிழ்ச்சியை பார்த்தான். அது பணத்தால் கிடைக்காத மகிழ்ச்சி. அந்த நாள் முதல் அவன் தனது வருமானத்தில் ஒரு பகுதியை கல்விக்காக உதவ ஆரம்பித்தான். அந்த நாள் இரவு, பல வருடங்களுக்குப் பிறகு, அவன் மனதில் ஒரு அமைதி. அவன் புரிந்து கொண்டான், பணம் தரும் இன்பம் தற்காலிகம், ஆனால் அறம் தரும் இன்பம் நிலையானது. அதனால்தான் திருவள்ளுவர் சொல்கிறார், அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. உண்மையான சந்தோஷம் நல்ல செயல்களில் தான் இருக்கிறது. திருக்குறள் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் ஞானம். Thank you for watching. Like, share, subscribe.